கிட்டேந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் மயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல், சக்திவேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? முருகன் வேறு வேல் வேறு அல்ல. முருகன் இன்றைக்கு தோன்ற கடவுளா இல்லை நேற்று தோன்ற கடவுளா? இல்லை இல்லைங்களா? ரொம்ப தொன்று தொட்டு இருக்கக்கூடிய கடவுள் தான். இந்த உலகத்தில் இருக்க அத்துணை ஆற்றல்களையும் ஒருங்கே இணைத்து ஒரு ஆயுதத்தை பார்த்திங்கன்னா உருவாக்குறார். அந்த ஆயுதம் தான் பார்த்திங்கன்னா வேலாயுதம். கோடான கோடி சூரியன்களோட பிரகாசமும் ஒருங்கே இணைந்தா போல உருவாக்கப்பட்ட ஆயுதம் தான் அந்த வேலாயுதம். கிரியா சக்தியான தேவசேனா, அடுத்து இச்சா சக்தியான வள்ளியம்மை, மூன்றாவது ஞான சக்தியான வேல். அப்போ முருகனை வழிபட்டால் எத்துணை விசேஷமோ அத்துணை விசேஷம் பார்த்திங்கன்னா வேலை வழிபட்டாலும் உண்டு. யமவாதனை அடையாமல் அந்த ஆன்மாவையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வேல்மாறலுக்கு உண்டு. எல்லா கடவுளை விட நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக தன்னை வருத்தி நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். குட்டியூண்டு வேல்னா அவ்வளோலாம் பண்ண முடியாது இல்லைங்களா? சின்ன வேல்னா அவ்வளோலாம் பண்ண முடியாது. வெறும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் மட்டும் வச்சு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு பொதுவாக மாதத்துக்கு ஒரு முறையேனும் வேலுக்கு அபிஷேகம் அப்படின்றது பண்ணணும். திருப்புகழ் எது உங்களுக்கு முடியுதோ, சண்முக கவசம் தினம்தோறும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு நிவேதனம் அப்படின்றது கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நீங்கள் வழிபாடு பண்ண அந்த வேலுக்கு உயிர் வரும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். வேல் வழிபாடு, இப்போ வேல் அப்படிங்கிறதுக்கான வரலாறு முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த வேல் வழிபாடு எப்போதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, இந்த வேல் உருவான வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக சார். பொதுவாக பார்த்திங்கன்னா வேலை பற்றி சொல்லணும் அப்படின்னா வெற்றி வேல், வீரவேல், ஞானவேல், சக்தி வேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? முருகன் வேறு வேல் வேறு அல்ல அப்படின்றது தான் உண்மை. இந்த வேல் வழிபாடு அப்படின்றது பாருங்கள், என்னைக்கு ஈஸ்வரன் முருகப்பெருமானோட கையில் வேலை கொடுத்தாரோ அந்த க்ஷணத்திலிருந்தே வேலுக்கான வழிபாடு அப்படின்றது தொடங்கிடுச்சு சார். சமீப காலமாக தான் முருகனை பற்றின நிறைய பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் இருக்குது. ஆனால் முருகன் இன்றைக்கு தோன்ற கடவுளா இல்லை நேற்று தோன்ற கடவுளா? இல்லை இல்லைங்களா? ரொம்ப தொன்று தொட்டு இருக்கக்கூடிய கடவுள் தான். இப்போ இந்த வேலை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும் போதே வேலினோட வரலாறு அப்படின்றது நம்ம சொல்லணும். பொதுவாக பார்த்திங்கன்னா சார், இன்றளவும் முருகனல்லாது வேலை மட்டுமே வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலங்கள், கர்ப்பகிரகங்கள்ன்றது உலகலாமே இருக்குது. அதாவது உலகளாவி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? பொதுவாக இந்த வேல் வந்த வரலாறு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூரபத்மனை வதைக்கிறதுக்காக முருகன் ஆயத்தியமானான். சூரபத்மனை முருகன் வதைச்சான் அப்படின்றதே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? அதுக்கு பின்னாடி வரலாறு என்ன அப்படின்னா, சூரபத்மனை வதைக்கிறதுக்காக முருகன் ஆயத்தியமாறான் கைலாயத்தில். அப்போ பாருங்கள், பரமேஸ்வரனும் பார்வதியோடு கூட 33 கோடி தேவர்களும் கிண்ணரும் கிம்புருடரும் ரிஷி பத்னிகளும் ரிஷிகளும் சூழ்ந்திருக்காங்க முருகனை வழி அனுப்பத்துக்கு. அப்போ பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6 முகத்தான் 12 கரத்தான் முருகப்பெருமான். அப்போ அந்த 12 கரத்தானுக்கு 11 கையில் ஆயுதம் இருக்குது, ஒரு கை மட்டும் காலியாக இருக்குது. அப்போ பக்கத்தில் இருந்த தேவேந்திரன் பயப்படுறான். இவன் சிவ குடும்பத்து மைந்தனாச்சே, ஒரு கை மட்டும் காலியாக இருக்கே, இந்த காலியாக இருக்க கை சூரபத்மனை போயிட்டு அபயகரமாக நீட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறத ஈசன் கண்டுபிடிச்சிட்டார். பொதுவாக ஈசனை பற்றி சொல்லுவாங்க, அவன் அந்தர்யாமி. நீ கேட்குறத கொடுப்பான், கேட்க மறந்ததை கொடுப்பான், கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பான். அதுதான் ஈசனோட ஒரு கருணை அப்படின்லாம். அப்போ ஈசன் அதை கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாரு, மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. தேவேந்திரனோட பயத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க அத்துணை ஆற்றல்களையும் ஒருங்கே இணைத்து ஒரு ஆயுதத்தை பார்த்திங்கன்னா உருவாக்குறார். அந்த ஆயுதம் தான் பார்த்திங்கன்னா வேலாயுதம். இந்த வேலாயுதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்படின்னாங்க, கோடான கோடி சூரியன்களோட பிரகாசமும் ஒருங்கே இணைந்தா போல உருவாக்கப்பட்ட ஆயுதம் தான் அந்த வேலாயுதம். அது அத்துணை சக்தி வாய்ந்ததும் கூட. அந்த வேலாயுதத்தை ஈசன் கையால் முருகனுக்கு கொடுக்காம அம்பிகை கிட்ட கொடுக்குற. அம்பிகை கிட்ட கொடுத்து, தேவி இந்த வேலை சக்தி வேலாக மாற்றி நீ முருகன் கிட்ட கொடு அப்படின்றாரு. அம்பிகை என்ன பண்ணுறா, அவளோட சக்தியும் ஒன்றே திரட்டி இணைத்து சக்தி வேலாக மாற்றி முருகன் கையில் கொடுக்குறா. அதுதான் பார்த்திங்கன்னா வேல் வந்த வரலாறு அப்படின்னு சொல்ல. அந்த வேலை தான் நம்ம ஞான வேல், வீரவேல், வெற்றி வேல் அப்படின்னு சொல்கிறோம்.
பொதுவாக முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா எம் சுவாமி தம்மிடம் 3 சக்திகளை வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று கிரியாசக்தியான தேவசேனா, தேவேந்திரன் மகளான தேவசேனா. அடுத்து இச்சாசக்தியான வள்ளியம்மை. 3வது ஞான சக்தியான வேல். அப்போ முருகனை வழிபட்டால் எத்துணை விசேஷமோ அத்துணை விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வழிபட்டாலும் உண்டு. முருகன் வேறு வேல் வேறு அல்ல. இதை நம்ம மக்களுக்கு வந்து திரும்பி திரும்பி சொல்லணும் இல்லைங்களா? அப்போ எனக்கு முருகனை பெருசாக வழிபாடு பண்ண முடியல. ஏன்னா முருகனை வழிபாடு பண்ணணும் அப்படின் போது சில நியமங்கள் கூட இருக்குது இல்லைங்களா? மந்திர ஜபம் படிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். முருகனுக்கு வந்து பாருங்கள், பெரிய லெவலில் விஸ்தாரமாக நான் பூஜை செய்யணும் அப்படின்னாலும் வேலுக்கும் அந்த மாதிரி பூஜை செய்கிற விதமும் இருக்குது. முருகனையும் எளிமையாக வழிபடுற ஒரு விதமும் இருக்குது, வேலையும் எளிமையாக வழிபடுற ஒரு விதமும் இருக்குது. இதுதான் வந்து பாருங்கள் வேல் தோன்றிய வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த வேலுக்குன்னு எத்தனையோ பதிகம் இருந்தாலும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வேல் பாகம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா வேல் மாறலாக மாற்றாரு. அது வந்து பார்த்திங்கன்னா 16 பாடல். அதை முன்னும் பின்னும் மேலும் கீழும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்றது இருக்கும். அதை முன்னும் பின்னும் மேலும் கீழும் போட்டு 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 16 பாடலாக வச்சு அதை வேல் மாறல் அப்படின்னு கொண்டு வராரு. பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம இந்த வேலை பாராயணம் பண்ணுறது வேல் பாகம் படித்தாலும் ஒன்று தான், வேல் மாறல் படித்தாலும் ஒன்று தான். வேலை நம்ம வீட்டில் இருந்து ரொம்ப சாதாரணமாக எளிமையான முறையில் வழிபாடு பண்ணலாம். பொதுவாக இந்த வேலை வீட்டில் வச்சிட்ருக்காங்க அப்படின்னா பெரிய சைஸ், பெரிய அளவிலான வேல் அப்படின்றது வீட்டில் வைக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, வேல் அப்படின்றது ஆயுதம். அது நம்ம முருகன் கையில் இருக்கிறதுனால காக்கும் ஒரு கவசமாக நம்மளுக்கு இருக்கே தவிர அது ஆயுதம்தான். அப்போ அந்த வேலை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அப்படின்றது வேலுக்கு வைக்கணும். இப்போ கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வேல் இருக்கும், அதுக்கு மேலே எலுமிச்சம்பழத்தை வச்சுருப்பாங்க. நம்ம சின்ன வேலாக தான் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலுமிச்சம்பழத்தை முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு கருத்துண்டு, ஒரு வரலாறு உண்டு. ஈசன் மேருகிரி அப்படின்ற மலையை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வில்லா வச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மலையை முருகப்பெருமான் வேலுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழமாக வச்சுருக்காராம். அதை உணர்த்தும் விதமாகவும் அந்த எலுமிச்சம்பழம் அப்படின்றது வைக்கிறது உண்டு. ஆக நம்ம வந்து பாருங்கள், ஒரு ஆயுதத்தை காக்கும் பொருளாக காக்கும் கவசமாக மாற்றுறோம் அப்படின்னும் போது ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படின்றது விசேஷம் சார். பொதுவாக வந்து பார்த்திங்க சார், இந்த வேல்மாறல் படிக்கும்போது நம்ம உடல், மனம், ஆன்மா 3மே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகும், 3மே வந்து புனிதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் நம்மளுக்கு தெரியுது அழியக்கூடியது, மனம் நம்மளுக்கு தெரியுது அழிவே இல்லாதது, ஆசையே அடங்காதது. எது வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேணுன்ற எண்ணம் தான் இருக்குது. உங்கள் மனசுக்கானா இருக்கட்டும், என் மனசுக்கானா இருக்கட்டும். இப்போ வாழும் காலத்துலேயும் நான் பெருசாக வந்து எல்லாரும் கெட்டது செய்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நானும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ யோசிச்சோ யோசிக்காமையோ சில பல தப்புக்கள், சில பல தவறுகள், சில பல குற்றங்கள் அப்படின்றது செய்ய தானே செய்கிறோம். அப்போ இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச பின்னாடி யமலோகம் போகுமா. யமலோகம் போயிட்டு அங்கே யமதர்மன் வாழும் காலத்தில் நீ செஞ்ச தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தண்டனை கொடுப்பான். இதுதான் வந்து பாருங்கள் கருட புராணத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கும்பி பாதம், ஏகப்பட்ட விஷயம் நம்ம அந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அந்நியனில் இல்லைங்களா? அதெல்லாம் உண்மை அப்படின்றது இந்த இந்திய சாஸ்திரம் மட்டும் இல்லை, சீன சாஸ்திரமும் அதுக்கு பலவிதமான ஓமைகள் கொடுக்க தான் செய்யுது. ஆக அந்த யமவாதனை அடையாமல் அந்த ஆன்மாவையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வேல்மாறலுக்கு உண்டு. இருக்கக்கூடிய பிறவியிலேயே நான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன். எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 வயசில் ஆன்மீகத்தில் வந்துடுறாங்களா? இல்லையா? ஆன்மீகம், சுவாமி, கடவுளை கும்பிடணும் அப்படின்னும் போதே நம்ம வாழ்க்கையில் நொந்து கஷ்டப்பட்டு வருத்தப்படும் போது தான் நம்மளால் தீர்க்கவே முடியல. என்னோட 6ஆம் அறிவு கூட எனக்கு நல்லா வேலை செய்யும், ஆனால் என்னால் என்னோடய புத்திசாலித்தனத்தினால என்னோடய பிரச்சனைகளை தீர்க்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நம்மளுக்கு எந்த கடவுள் பிடிக்குது அந்த கடவுளனோட காலை நம்ம வந்து பிடிக்கிறோம், சரணாகதி அடைகிறோம். அப்போ அந்த நேரம் நான் திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் நான் செஞ்ச தப்புக்கள் அப்படின்றது இருக்க தானே செய்யும், தெரிஞ்சோ தெரியாமையும் நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் கலிகாலம், நான் முன்னேறி போகணும் அப்படின்னா மற்றவங்களை இழுத்து விட்டுட்டு போகிற மாதிரியும் இருக்குது இல்லைங்களா வாழ்க்கை. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஹியூமன் டாக்டிக்ஸ் இருக்குது, நம்ம செய்கிறோம். அப்போ அந்த மாதிரி வாழும் காலத்தில் நான் செய்யக்கூடிய தப்பை கூட வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது என் ஆன்மா சுத்தமாகி தான் மேல்லோகம் போகுது அப்படின்றது ஒரு ஐதீகங்க. இப்போ வேல் வழிபாடு அப்படிங்கிறப்ப வீட்டில் வேலை வைத்து நம்ம வந்து எப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஒரு வரைமுறை ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக ஆமாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சார், நம்ம சமூக வலைத்தளத்தில் பார்ப்போம்,
வேல் பெரிய அளவில் இருக்கக்கூடாது, விக்கிரகங்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடாது, கட்டை விரல் அளவில் தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியம் என்ன அப்படின்னா, நம்ம பெரிய அளவில் பெரிய அளவிலான விக்கிரகங்களை வைக்கிறோம் அப்படின்னும் போது அதனோட சாணித்துவம் குறையாமல் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்போ தினம்தோறும் பூஜைகள், மந்திரோபதேசம், நெய்வேத்தியம் இப்படி எல்லாமே பண்ணணும். என்னால் பண்ண முடியல, நான் வந்து ஒரு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஒரு வேலை பெருசாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்னும் போது முதலே சொன்ன மாதிரி அது ஆயுதம், அதுக்கும் மேலே காக்கும் கவசமாக இருக்கும். எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில். அப்போ நம்ம சின்ன அளவில் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெளியே ஒரு சுற்றுலா போகிறோம், ஒரு 5 நாள் 6 நாள் போகிறோம், கொண்டு போகலாம். பெரிய அளவில் வைக்கிறோம் அப்படின்போது வீட்டில் ஒருத்தவங்களை நம்ம அந்த பூஜைக்கு அப்படின்னு போட்டுட்டு போகணும். ஒரு நாள் கூட பூஜை தடைப்படக்கூடாது. அதுக்கும் மேலே என்னால் முடியல அப்படின்னா மானசீகமாக நான் பூஜையும் பண்ணலாம். பூசலார் மனசுக்குள்ளே கோயில் கட்டலையா, அந்த மாதிரி மானசீகமாக நான் வேல் வழிபாடும் பண்ணலாம். நான் அமெரிக்காவில் இருக்க 5 நாள் போயிட்டேன், 6 நாள் போயிட்டேன், ஊரை விட்டு ஊர் போயிட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்டது நடந்துச்சு, போயிட்டேன், ஏதோ ஒரு நல்லது போயிட்டேன், பெரிய வேல் வச்சுருக்கேன், என்னால் வழிபாடு பண்ண முடியல, நான் மானசீகமாக வழிபாடு பண்ணலாம். அதுக்கும் மேலே என் பக்தி ரொம்ப முத்திடுச்சு, முருகன் மேலே நான் வச்சுட்டு இருக்க பற்று ரொம்ப அலாதி, அப்போ நான் வழிபாடு பண்ணாலும் பரவாயில்லை, வழிபாடு பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களோட இறை ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கோ அது பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா பலன்களும் மாறும். அப்போ சாமானிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எதுக்காக கடவுளோட காலை பிடிக்கிறாங்க, எனக்கு இது வேணும். அதுவும் நம்ம மக்கள் எப்படி, பொதுவாகவே எல்லா மக்களும் எப்படி, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், எனக்கு இது செஞ்சு கொடு முருகா, நான் உனக்கு அது செய்கிறேன். எனக்கு இந்த வருஷம் நான் வீடு கட்டிடணும், அடுத்த வருஷம் நான் மொட்டை போடுறேன், இந்த வருஷம் நான் வந்து பாரு கார் வாங்கிடணும், அடுத்த வருஷம் நான் திருத்தணி மலை ஏறி வரேன், கீழேருந்து மலை ஏறி மேலே போகிறதுக்கு இவ்வளோ பெரிய வேண்டுதல், சின்ன வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடன், இப்படி தான் செலுத்துவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லா கடவுளை விட நேர்த்திக்கடன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக தன்னை வருத்தி நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். பார்த்துருப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, தைப்பூசம் போச்சு, எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வாயில் அழகு கொடுத்துருப்பாங்க. அவங்க ரொம்ப எலும்பும் தோலுமாக இருப்பாங்க, இவ்வளோ பெரிய ஈட்டி மாதிரி அழகு கொடுத்துருப்பாங்க. முதுகில் எத்தனையோ கொக்கிகள், எத்தனையோ பழங்கள் இருக்கும், அதுக்கும் மேலே 2 பெரிய கொக்கி போட்டு தேர் எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ பெருசாக வந்து மனுஷங்களாக பிறந்த எங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒரு நன்றி அப்படின்றது இல்லை, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும். அப்போ எப்படி முருகனுக்கு இவ்வளோ தன்னை வருத்தி இவ்வளோ பெரிய நேர்த்திக்கடன் ஏன் செய்கிறோம்? ஏன்னா முருகப்பெருமான் நீங்கள் எது கேட்டாலும் க்ஷண நேரத்தில் செஞ்சு முடிச்சிடுறான். அதனால் முருகன் பேல எனக்கு இருக்க பாசம் அலாதி. முருகனை வழிபாடு பண்ணுறேன், வேலை வழிபாடு பண்ணுறேன், நேர்த்திக்கடன் பெருசாக நான் செலுத்திக்கிறேன், முருகன் காலடியில் போய் என்ன சரணாகதி அடைஞ்சிக்கிறேன், இல்லைங்களா? அதுதானே உண்மை. அப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார், பொதுவாகவே ஒரு வார்த்தை உண்டு, உலகத்தில் இருக்க எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் ஈசன். நீ என்ன வேணாலும் கேளு, நீ ஈச பதவியை கூட கேளு, கொடுத்துருவான். ஆனால் அவன் வறுத்து எடுப்பான், இல்லைங்களா? வறுத்து எடுத்து பல திருவிளையாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். பல விதத்தில் நம்மளை வறுத்து எடுத்து அவன் வந்து அதுக்கான பலனை கொடுப்பான். ஆனால் முருகப்பெருமான் அப்படி கிடையாது. நீங்கள் கேட்குறீங்க, கேட்டு மனசுருகி முருகா முருகா முருகா, எனக்கு பெருசாக மந்திரம் சொல்ல தெரியல, எனக்கு யக்ஞா பண்ண தெரியல, எனக்கு நியமங்கள் கடைப்பிடிக்க தெரியல, ஆனால் உன் மேலே எனக்கு அலாதி பிரியம், உன்னை அடையணும். அதுதான் இச்சா சக்தியாக சொல்கிறது. வள்ளி தாயை வந்து பார்த்திங்கன்னா இச்சா சக்தியை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வள்ளியை சரணாகதி அடையிறது மூலியமாகவும் முருகனை ரொம்ப சட்டுன்னு நம்ம சரணாகதி அடைஞ்சிடலாம். முருகனோட கடாட்சத்துக்கு நம்ம கருணை பார்வைக்கு நம்ம பாத்திரம் ஆயிடலாம். அதுக்கும் மேலே இச்சா சக்தி அப்படின்றது, எனக்கு ஆசை மட்டும் இருக்குது, எனக்கு பெருசாக மந்திரம் சொல்ல தெரியாது, எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, தெளிவில்லை, ஆனால் எனக்கு முருகன் மேலே ஆசை இருக்குது. அப்போ முருகா முருகான்னு ஆத்மார்த்தமாக நான் முருகன் மேலே ஆசைப்பட்டாலே முருகனை நான் அடைஞ்சிடும். இதுதான் வந்து அந்த இச்சா சக்தி உணர்த்துறது, புரியுதுங்களா? அப்போ இந்த வேல் வழிபாடு அப்படின்றது ரொம்ப எளிமையான வழிபாடு சார். இப்போ புதுசாக வந்து இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வேல் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த வேலை தனிச்சு வைக்கிறதுக்கு பதில், இவ்வளோ பெரிய வேலுன்னு நம்ம வச்சுக்கலாம், அந்த வேலை தனிச்சு வைக்கிறதுக்கு பதில் ஒரு பித்தளை, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி, இல்லைனா வந்து ஒரு காப்பர் செப்பு பாத்திரம் ஒரு கிண்ண மாதிரி வச்சுக்கணும். அதில் அரிசி முழுசும் கொட்டி, அதில் வந்து பாருங்கள் பச்சரிசி போட்டு, அதில் வேலை வந்து ஒரு கிரிப்பு மாதிரி அதில் வைக்கணும். வச்சுட்டு அந்த வேலுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு ஒத்தப்பட்டையில் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கணும். பட்டை போட்டு, குட்டியூண்டு வேல்னா அவ்வளோலாம் பண்ண முடியாது இல்லைங்களா, சின்ன வேல்னா அவ்வளோலாம் பண்ண முடியாது. வெறும் மஞ்சள், குங்குமம், சந்தனம் மட்டும் வச்சு, முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு, பொதுவாக மாதத்துக்கு ஒரு முறையேனும் வேலுக்கு அபிஷேகம் அப்படின்றது பண்ணணும். இந்த வேலுன்னே இல்லைங்க, எந்த விக்கிரகமாக இருந்தாலும் நான் ஆசையில் வாங்கி வச்சுருக்கேன், தப்பு இல்லை. மாதத்துக்கு ஒரு முறையேனும் அபிஷேகம் அப்படின்றது பண்ணுங்கள். முடிஞ்சால் பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், தயிர் எதுனாலும் போட்டு பண்ணுங்கள். முடியலையா எளிமையான விதத்தில் நீர் மட்டும் போட்டு அபிஷேகம் பண்ணால் போதுமானது. முடியும்னா அந்த தண்ணியும் பாலும் போட்டு அபிஷேகம் பண்ணலாம், ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். நிவேதனம் அப்படின்றது கண்டிப்பாக வைக்கணும்.
பொதுவாக தூப தீபம் ஏற்றி இந்த மாதிரி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த முருகன் அந்த வேலை வந்து அழகாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அரிசியில் வச்சுட்டு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இது எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். வேல் மாறல் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இல்லைனா வேல் வேறு முருகன் வேறு அல்ல இல்லைங்களா? அப்போ நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தர் குரு கவசம், கந்தர் அனங்காலம், திருப்புகழ் எது உங்களுக்கு முடியுதோ, சண்முக கவசம் தினம்தோறும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு நிவேதனம் அப்படின்றது கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நீங்கள் வழிபாடு பண்ண அந்த வேலுக்கு உயிர் வரும். எந்த ஒரு விக்கிரகமாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ண ஆசை தீர வழிபாடே பண்ண வேண்டாம். ஆசை தீர போய் முன்னாடி முருகா முருகான்னு பேசும்போது அந்த வேல் உங்களுக்கு செவி கொடுத்து கேட்க ஆரம்பிக்கும். அப்போ நிவேதனம் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக வைக்கணும். தினம்தோறும் நிவேதனம் வைக்கணும். தினம்தோறும் நிவேதனம்னா 1-2 வாழைப்பழம் வைக்கலாம், ஒரு ஆப்பிள் வைக்கலாம், ஒரு டம்ளர் பால் வைக்கலாம், 1 டீஸ்பூன் சர்க்கரை வைக்கலாம். உங்களால் எது முடியுதோ அதை வச்சு நீங்கள் வந்து பாருங்கள், கற்பூரம் காமிச்சிட்டு ஆத்மார்த்தமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு கடைசியில் ஷமாபானம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக கேட்கணும். நான் தெரிஞ்சோ தெரியாமையோ, அறிஞ்சோ அறியாமையோ, புரிஞ்சோ புரியாமையோ உன்னை வழிபாடு பண்ணும்போது தப்பு தண்டா செஞ்சுருப்பேன். நான் அந்தளவுக்கு ஞானி இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு தெரியாதுன்றது உலகத்தில் எவ்வளவோ இருக்குது இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லளவு, தெரியாதது கடல் அளவு. முருகனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சதே ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? அப்போ ஆத்மார்த்தமாக நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஷமாபானம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நிவேதனமாக என்ன வைக்கிறீங்க அதை சாப்பிட்டீங்களானே போதும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முருகனை யார் ஒருத்தர் தொடர்ந்து பூஜை பண்ணாலும், வேலை பூஜை பண்ணாலும் சரி, முருகனை பூஜை பண்ணாலும் சரி, வேலை வழிபாடு பண்ணாலும் சரி, முருகனை வழிபாடு பண்ணாலும் சரி, உலகம் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும், உலகில் இணையற்ற பூஜ்யனும் ஆவாயினி அப்படிம்பாங்க. அப்போ உலகன்றது எதை சொல்கிறாங்க? மேல் லோகம், இந்த பூலோகம், பாதாள லோகம். உலகமும் நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுற, தொடர்ந்து வேல் வழிபாடு பண்ணுற அப்படின்னா உலகத்தில் இருக்க ஒவ்வொரு சக்தியும் உன்னை பூஜை பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீ எங்கே போனாலும் முருகனோட சக்தி உன்னை காத்து நிற்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இது வந்து பாருங்கள், ஒவ்வொரு முருக பக்தரும் அனுபவிச்சிருப்பாங்க இந்த விஷயத்தை. பொதுவாக இப்போ ரொம்ப இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க கேட்பாங்க, இதெல்லாம் என்னங்க கம்பி கட்டுற கதையாக இருக்குது, முருகனை காமிங்க பார்க்கலாம் அப்படின்னா எப்படி காமிக்க முடியும்? பொதுவாக ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, யூ கேன் ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ் எவ்ரிவேர், யூ கான் see. பார்க்க முடியும். பார்க்க முடிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர். பார்க்குற அளவுக்கு எனக்கு சக்தி வந்துருச்சு அப்படின்னா இந்த பூலோகத்தில் எனக்கு என்ன வேலை? இந்த நன்றிகட்ட உலகத்தில் வாழறதுக்கு நான் இல்லை அப்படின்றது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இறை வழிபாடில் அதீதமாக போயிடுறாங்களோ அவங்க யாரும் இங்கே இருக்கிறது இல்லை, பூலோகத்தில் வாழறதில்ல, மக்களோட மக்களாக வாழறதில்ல இல்லைங்களா? இதுக்கு எத்தனையோ பேர் உதாரணம் சொல்லலாம். எத்தனையோ நாகசாத்துக்கள் இப்போ வந்து கும்பமேளாவில் பார்த்துருப்பீங்க, எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா இமாலயத்தில் எங்கேயோ இருக்காங்க. அவங்க எப்படி அந்த கரெக்டாக கும்பமேளா நாள் கண்டுபிடிச்சி வராங்க? இதெல்லாம் பியாண்ட் த சயின்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து விஞ்ஞானம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி நம்மளால் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவலி நிறைய விஷயம், அதாவது ஆன்மீக ரீதியான மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, விவரிக்க முடியாது அப்படின்றது இதுலேருந்து தெளிவாக புரியுதுங்களா? ஆக முருக வழிபாடு, வேல் வழிபாடு அப்படின்றது எளிமையான அதீத பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சார். இந்த பிரச்சனைகளுக்காக கண்டிப்பாக இவங்க வேல் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாற்பயம் இருக்கா? முருக வழிபாடில் நடக்காதுன்னு ஏதாவது கேட்டால் பதில் சொல்ல தெரியாது சார் எனக்கு. இது நானே சொல்லலை, சச்சிதானந்த சுவாமிகளே சொல்லியிருக்காரு, யார் ஒருத்தர் முருகனை வழிபாடு பண்ணுறாங்களோ எண்ணியதெல்லாம் கிட்டும் அப்படிங்கிறார். நீ என்ன கேட்குற? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், உங்களோட வாழ்க்கை முறை வேறவா இருக்கலாம், என்னோட வாழ்க்கை முறை வேறவா இருக்கலாம், அவரோட வாழ்க்கை முறை வேறவா இருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கலாம். அப்போ யாரோட ஆசை நிறைவேறாது முருகனோட வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றா நம்ம வந்து ஒரு நேர்மை இல்லை அப்படின்னா, நேர்மையான விஷயத்துக்கு நம்ம முருகனை வழிபாடு பண்ணல, நான் நேர்மையான விஷயத்து கேட்கல, தப்பான விஷயத்து கேட்குறேன், அப்போ நிறைவேறாது. நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் எண்ணியது எண்ணியவாறே நடக்கும் முருக வழிபாடில். இது நான் சொல்லலை, எத்தனையோ ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? வேல் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சொல்ல சொல்ல இனிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி முருகரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு மணி நேரங்கள் ஆனாலும். ரொம்ப நேரம் எங்களோடு செலவிட்டு உங்களுடைய அரிய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. எங்ககிட்டேருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறிய, உனக்கு வெக்க மயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.